பீச்சுக்கு போன வீடியோ பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி சோஃபால நின்னுக்கிட்டு ஹாய் வணக்கம்னு தனியா சொல்லணும்னு சொன்னா, அதான் ஹாய் மக்கம் ஆடிட்டு சொல்றான். எவ்வளோ தண்ணி பாருங்க இங்க. இதுதான் பீச்சுக்கு போற வழி. இங்க வந்து பானிபூரி ராட்னம்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்ப தண்ணியில மூழ்கி போச்சு. மித்ரன் புயல் மழைக்கு முன்னாடி இது போன இடம். இப்பதான் இங்கெல்லாம் நிறைய தண்ணி இருக்கு. நாங்கெல்லாம் செம்ம ஜாலியா விளையாடி இருந்தோம். இப்பதான் ஃபுல் தண்ணி வந்துடுச்சு. நான் பெல்ட் அடிக்கிறேன்னு என் தம்பியும் பெல்ட் அடிக்கிறான் பாருங்க. நாங்கள் கல் போட்டு விளையாடிட்டு இருந்தோம். அப்புறமா போலீஸ் அங்கிள் வந்து இங்கெல்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே போக சொன்னாங்க. நாங்கள் அப்படியே ஆறு பக்கம் வந்துட்டோம். நாங்கள்லாம் இருக்கும்போது அங்கே நல்லா சன் நல்லா ஆரஞ்சாக இருந்தது. நாங்கள் வீடியோ இருக்கும்போது சன் ஆரஞ்சாக இல்லை. முன்னாடிலாம் இங்கே போட்டிங் போவாங்க, இப்போ போட்டிங் போகிறதில்ல. மித்ரன் என்ன பண்றீங்க? பீச் கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்றதுனால நாங்கள் இங்கே ஆட்டு மண்ணில் விளையாடிட்டு இருக்கோம். நான் வந்து என்னால் ஏற முடியலனாலும் செயின் பிடிச்சி ஏறிட்டேன். நான் இங்கேருந்து செயினில் மேலே ஏறி தொங்கிக்கிட்டு பீச்சை பார்த்தேன், வேடிக்கை பார்த்தேன். நாங்கள் வந்து இங்கே 8 நடை போட்டோம். எங்க 2 பேர் கூடயும் ஒரு பாப்பா வந்து விளையாடிட்டு இருந்தா. என் தம்பி எனக்கு முன்னாடி போனோன்னு வேக வேகமா ஓடி போறான். என்ன சாப்பிட்றீங்க மித்ரன்? சுண்டலா? இந்த கையில் வச்சுக்கோங்க. எடுத்து சாப்பிட்றீங்களா? சுட்டுருச்சா? ஒன்று எடுக்க. நாங்கள் என்னமோ சாப்பிட்றோன்னு எங்கள் அம்மா கிட்ட வந்து கேட்டுச்சு. போட்டால் சாப்பிடல, நான் போட்டால் மட்டும் சாப்பிட்டுச்சு. யார் விளையாடுறாங்க? போபோவா?
இதுவா அதுவா இதுவா இதுவா நான் பிஸ்கட் போய் வாங்கிட்டு வந்தேன். அதுலேருந்து அது சுண்டலே சாப்பிடாம பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டு இருந்துச்சு. டைம் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு கிளம்புறதுக்கு மனசே இல்லை. வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போகலாமா மித்ரன்?